தினேஷ். டேட் வந்து 19/1/2026. ஸோ ஓகே, இப்போது என்ன பார்க்க போகிறோன்னா கன்ஃபர்மேஷன் பயாஸ், அதோட கண்டினியூஷன் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, கன்ஃபர்மேஷன் பயாஸ் கண்டினியூஸ் அப்படின்னு பார்க்குறதோட ஃபஸ்ட்டு வந்து முதல்ல கன்ஃபர்மேஷன் பயாஸ் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்றது பார்க்கலாம். ஸோ கன்ஃபர்மேஷன் பயாஸ் அப்படின்னா என்னென்னா, ஓகே நம்ம 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 ஒரு பிலீஃப் சிஸ்டம் வச்சுருப்போம். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த வச்சுக்கினேன் எப்படி சொல்ல வரேன்னா, சாரி, நம்மளுக்கு ஒரு பிலீஃப் இருக்கும், இது கரெக்டு, இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பட் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் உனக்கு ஒன்று தெரியும், ஓகேவா, அதை நீ நம்புகிற, இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்போது உனக்கு ஒன்று தெரியும், இதுதான் நம்புறேன்றோடனே நீ வந்து அதுதான் தேட ஆரம்பிப்ப. எது நம்புறியோ அதுக்கேற்ற மாதிரி தான் தேட ஆரம்பிப்ப, ப்ரூஃபை, இது உண்மையாக இருக்கணும் அப்படின்ட்டு, இல்லை இதனால தான் இது உண்மை அப்படின்ற மாதிரி ப்ரூஃப் தேட ஆரம்பிப்ப. பட் ஆனால் கன்ஃபர்மேஷன் பயாஸ்ன்றது நீ அப்படி பண்ணக்கூடாது. நீ வந்து அது கான்ட்ராடிக்ட்னா அதை வந்து அது கான்ட்ராடிக்ட்னா என்ன சொல்கிறது, சரி, கான்ட்ராடிக்ட் அதுக்கு ஆப்போசிட். இப்போ அது உண்மையான அதை பொய்யாக்குற மாதிரியும் சில ப்ரூஃப்லாம் பார்க்கணும், சில ப்ரூஃபில் நிறைய ப்ரூஃப் பார்க்கணும். ஸோ இதுதான் கன்ஃபர்மேஷன் பயாஸ், ஓகேவா. பேசிக்காக ஓகே, நான் இங்கிலீஷில் சொல்லணுன்னா, இட்ஸ் ஆர் டெண்டன்சி டு ஃபோக்கஸ் ஆன் இன்ஃபர்மேஷன் that supports what we already believe and ignoring anything that contradicts it. அதுதான், நீ ஒரு விஷயத்தை நம்புறனா, நீ அந்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரியே நீ வந்து ஒரு உண்மையோ இல்லை ஆதாரமோ தேட ஆரம்பிப்ப. நீ நம்புறதுக்கு ஏற்ற மாதிரி, நீ என்ன நம்புறியோ அதுக்கேற்ற மாதிரி. என்ன சொல்ல வரேன்னா, இப்போது நீ வந்து ஓகே, இப்போ வந்து சரக்கு அடிக்கிறது தப்பு அப்படின்ற ஒரு ஜென்ரல் டாப்பிக்கு. தப்பு நீ நினைக்கிற, நம்புகிற, இல்லை தப்புன்றது அது நம்ம ஸ்பிரிச்சுவல் சைடு வந்துடும். தப்புன்றது கெடுதல் அப்படின்னு நினைக்கிறோம், ஓகேவா. அப்படி நினைக்கிற, நீ பிலீவ் பண்ணுற, ஓகேவா. நீ வந்து அப்போது என்ன பண்ணணுன்னா, என்ன மாதிரி தேடுவேன்னு பார்த்தோன்னா, சரக்கு அடிக்கிறது கெடுதல் அந்த மாதிரி தான் தேடும். அப்போ எந்த விதத்தெல்லாம் கெடுதல், எந்த விதத்தெல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்றத எல்லாத்தையும் முழுசாக ஆரம்பிச்சிட்டு அப்புறம் வந்து எவனா கேட்டால் இதனால தான் கெடுதல் அப்படின்வாங்க. ஆனால் அதே தான் என்னென்னா, பாய்சனை கூட மெடிசனாக யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா. பாய்சன் அப்போ கெடுதல் தானே, அது எதுக்கு மெடிசனாக யூஸ் பண்ணுறாங்க? ஸோ அதுக்கு தான் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸோ இல்லை அந்த மாதிரி ஒரு மூளையில் வந்து நீ யோசிக்கணும். நீ எதாவது ஒன்று நம்புறேன்னா, அந்த நம்புறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஆதாரம் தேடிவே. அது தாண்டியும் அதுக்கு ஆப்போசிட்டாக அதுக்கு மாறுபடியாக இந்த வார்த்தைக்கு தான் இவ்வளோ யோசிச்சிருந்தேன். மாறுபடியான்ற ஒரு ப்ரூஃப், ஆதாரமோ தேடு அந்த விஷயத்துக்கு, ஓகேவா. இதுதான் கன்ஃபர்மேஷன் பயாஸ் அப்படின்றது, ஓகேவா. இப்போ வந்து என்னென்னா, ஓகே, அதுதான் இப்போ வந்து நம்ம ஒரு வேர்ல்ட் வியூவில் நம்ம பேசலாம். எக்ஸாம்பிள்ஸு என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து நம்ம வந்து மனுஷங்க வந்து நல்லவங்க நினச்சா அவங்க நல்லது பண்ணுறது ஒன்று தான் நம்ம பார்ப்போம். இவன் கைண்டாக நடந்துக்கிறான் என் கூட, இவன் வந்து இதை பண்ணுறான் எனக்காக. அதாவது நம்ம அவனை எல்லாம் ஒரு மனுஷன் வந்து இவன் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடுறோன்னா,
நம்ம நல்லதை ஒண்டி தான் பார்ப்போம். என்ன நல்லது பண்ணுறானோ அதை ஒண்டி தான் பார்ப்போம். கெட்டது இருந்தாலும் தட்டி விட்டுரு அந்த மாதிரி போவோம். இதே கெட்டவனாக பார்த்து கெட்டவனாக பார்த்தனா நீ கெட்டது ஒண்டி தான் பார்ப்ப. ஃபோக்கஸ் ஆன் செல்ஃபிஷ் ஆர் கோல்ட். நல்லது என்ன தான் நல்லது பண்ணாலும் அவன் என்ன கெட்டது பண்ணாலும் அதுதான் பார்ப்பேன். என்ன பார்க்குற அப்படின்றது நீ அந்த ஃபோக்கஸ் பண்ணிட்டனா அது ஒன்று தான் பார்ப்பேன். ஸோ நீ வந்து 2 சைடுமே பார்க்கணும். எதா பண்ணிக்கிறானா இப்படி பண்ணிக்கிறானா அப்படின்றது. ஸோ அப்புறம் என்ன சொல்ல வரானா சில எக்ஸாம்பிள்ஸ். என்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா ஆஸ்ட்ராலஜி அண்ட் எக்கானமிக்ஸ். நம்ம எக்கானமிக்ஸும் ஆஸ்ட்ராலஜியும் எனக்கு ஒரு நிமிஷம் டைம் தான். ஓகே, என்னென்னா ப்ரிடிக்ட் பண்ணுறாங்களே, தம்பி இது உனக்கு நடக்கும்பா, இது உனக்கு நடக்காதுப்பா அப்படின்ட்டு என்னன்னு கரெக்டாக சொல்ல மாட்டாங்க. பட் ஆனால் தம்பி நீ வந்து கஷ்டப்படுவ, இல்லை நீ நல்லதாக விடுவேன் அப்படின்னு பார்த்தா அது சொல்கிறது வந்து நீ சொன்னோன்னே என்ன பண்ணுவேன்னா நீ அதை பற்றி தான் மண்டையில் போட்டுக்கினேன். அதுதான் நீ பார்க்கவே ஆரம்பிப்பேன். எனக்கு கஷ்டம் வருதுனா ஐயோ கஷ்டம் தான் வருது, என்னது இது சாமி சொன்ன மாதிரி ஆகுது அப்படின்ட்டு அப்படி யோசிப்பேன். இல்லை தானே நல்லது வருதுன்னு நினச்சா நல்லது வருது, சாமி ஒன்று தான் சொல்லிக்குது அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிப்பேன். என்ன சொல்ல வரேன்னா என்ன சொன்னாங்களோ அதுதான் ப்ரூஃபாக வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பார்ப்பேன். ஓகே வருது அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த விஷயத்த. இப்போ எக்கனாமிக்ஸில் என்னென்னு பார்த்தோன்னா இப்போ வந்து ஒரு பணத்தோட மதிப்பு வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு எவனா ஒருத்தர் சொல்கிறான்னா எப்போ குறையும் எது குறையும்லாம் தெரில, குறையும் அப்படின்னு சொல்லிட்டான். எப்போ குறையும் எது குறையும் சொல்லுவோம், எதனால் குறையும் எதுவுமே சொல்லாமல் அப்போ குறையும்னு சொல்லுவோன்னே ஓகே அப்போது என்னென்னா திடீர்னு குறைய ஆரம்பிச்சுதான் அவன் அப்போவே சொன்னானே அந்த மாதிரி ஆகிடும். கரெக்டாக சொல்லலை, பட் ஆனால் குறையுன்ற மாதிரி சொல்லிட்டான். So the weaker and more abstractive belief based on the bias. இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஒன்று நம்புகிறோம்ல, அந்த நம்புகிற தன்மை வந்து நம்புறதுக்கான ப்ரூஃபும் நம்புகிற தன்மை கம்மியாக இருந்ததுன்னா அப்போது வந்து நீ வந்து இது ஆதாரம் தேட ஆரம்பிப்பான் நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோ. அதாவது நீ நம்புகிற தன்மையோ நம்புகிற பொருளும் உண்மை அப்படின்றது உனக்கு அவ்வளோ ஆதாரமே இல்லாமல் கம்மியாக இருந்தது அப்போது தான் நீ ஆதாரம் தேட ஆரம்பிப்பேன். அப்போவே நீ புரிஞ்சுக்கணும் நீ கன்ஃபர்மேஷன் பயஸ் பண்ணுற அப்படின்றது. அதுக்கப்புறம் நீ ஒரு விஷயத்தை நம்புறேன்னா அதுக்கு எதிர்மாதிரி எவனா சொன்னாலே நீ போடா அப்படி சொல்லிட்டு நம்புறேன்னா நீ அப்பவும் கன்ஃபர்மேஷன் பயஸ் பண்ணுற. இதெல்லாம் பண்ணுற கன்ஃபர்மேஷன் பயஸ் பண்ணுறேன்னு சொல்ல வரேன். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோ. ஸோ யாருன்னா எதனா கன்ஃபர்மேஷன் பயாஸ் பண்ணுறாங்கன்னா நீ வந்து உனக்கு என்ன தேவையோ இருக்கிற எல்லா கேள்வியும் கேட்டுரு. அப்புறம் கான்ட்ராடிக்டாகவும் பேசு அதுக்கேற்ற மாதிரி. அதுக்கப்புறம் எது உண்மை அப்படின்றத பாரு. எல்லாத்துக்குமே ஒரு எவிடன்ஸ் வை. என்ன ஒரு கோட்டுன்னு பார்த்தோன்னா இஃப் எ பிலீஃப் cannot be meaningfully contradicted, it is not knowledge.
ஸோ இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் பயஸை ஏமாத்துறாங்க அப்படி சொல்லுவாங்க. என்ன மாதிரி பார்த்தோன்னா, இப்போ வந்து புக்ஸு என்னென்னா செல்ஃப் ஹெல்ப் புக்கில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மெடிடேஷன் லீட்ஸ் டு ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மெடிடேஷன் லீட்ஸ் டு ஹாப்பினஸ் சொல்லும்போது எல்லோரும் என்ன நினைப்பாங்க, மெடிடேஷன் பண்ணால் தான் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும் போல் அப்படின்னு சொல்லிட்டு மெடிடேஷன் பண்ண ஆரம்பிப்போம். ஆனால் இவங்க வந்து மெடிடேஷன் பண்ணாமலும் சில பேர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, அவங்க காமிக்கவே இல்லை.